நாட்டுக்கோட்டை நகரத்து சத்திரம் அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் இருக்குது. அதிலேருந்து நம்ம கிளம்புறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் மிகுந்த புகலிடம் கொடுக்கக்கூடியதாக அற்புதமாக இருக்குது நாட்டுக்கோட்டை நகர சத்திரம். இங்கே தமிழ்நாட்டு உணவுகளும் சுட சுட வழங்குறாங்க. அதுக்கு ஒரு சிறிய அளவு தான் பணம் வசூலிக்கிறார்கள். அதுலேருந்து நம்ம கிளம்பி சங்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறோம். நாம் இருக்கக்கூடிய இடம் முழுமே சங்கம் தான். அதாவது இந்த திரிவேணி சங்கமத்தை தான் சங்கம்னு இங்கே சொல்கிறாங்க. அதில் காலையில் பனி பயங்கரமாக இருக்கிறது. இந்த பக்கத்தில் சூடாக கரம் சாயா விற்கிறார்கள். அந்த பனிக்கு அந்த இஞ்சியில் போட்டிருக்கக்கூடிய அந்த சாயா மிகுந்த சுவையாக இருக்கிறது. இங்கே நம்ம 3 கரம் சாயா வாங்கி நம்ம கூட இருக்க அண்ணன் சகோதரர் எல்லாமே கரம் சாயா பழகுகிறார்கள். நானும் பாருங்கள் ஒரு கரம் சாயா சுவையான கரம் சாயாவை பருக போகிறேன். கையில் எடுத்து வாங்கி வைத்திருக்கேன். நல்ல சுவையாக இருக்கிறது. இங்கேருந்து தான் எல்லா மக்களும் சங்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். நிறைய ஆட்சிகளாக நீங்கள் பார்ப்பீங்க. இது நந்தி துவார் அப்படிங்காங்க. ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. விஷ்ணுவுடைய தசாவதாரங்கள். இது நந்தி துவார். 10 துவாரங்களுக்கும் ஒவ்வொரு ஆர்ச் துவாரங்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வைத்து கொண்டால் தான் நம்ம திருப்பி வரும்பொழுது வசதியாக இருக்கும். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டங்கிற மாதிரி கண்ணு கெட்டின துறையோட மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள், பல்வேறு வயதை கொண்ட மக்கள், அவர் அனைவருமே ஒரே நோக்கம், இங்கே நீராட வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. அதுவும் இந்த முறை 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய மகா கும்பமேளா. அவைத்தான் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திரிவேணி சங்கமத்தில் கங்காவும் யமுனாவும் ஒன்றாக ரூபமாக கலக்கிறார்கள். வெளியில் தெரிகிற மாதிரி சரஸ்வதியானவள் பாதாள கங்கையாக அரூபமாக கண்ணுக்கு தெரியாமல் கலக்கிறாள். அந்த சரஸ்வதி இருப்பதை நாசாவினுடைய புகைப்படங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதுவே கண்டிப்பாக இந்த திரிவேணி சங்கமம். பின்னாடி பாருங்கள் ஒரு ரயில்வே மேம்பாலம் இருக்குது. பல கிலோமீட்டர் விரிந்து இந்த 2 கரைகளையுமே இணைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. நம்ம இந்த 12 ஆண்டுகளுக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை தான் ஆஷ்பியஸ் டேட்டுன்னு சொல்லக்கூடிய முக்கியமான நாள். அதில் மகரத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்க வேண்டும். துலாம் ராசியிலே குரு பகவான் இருக்க வேண்டும். அதாவது குரு அப்படி இருந்தால் தான் மகா கும்பமேளா அகமதாபாத்தில் நடைபெறும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று ராசி கட்டத்தை குரு பகவான் சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு எல்லா கிரகங்களும் கூடியிருக்கக்கூடிய நேரம். இங்கே பாருங்கள் மொட்டை அடித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, முண்டம் அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்தில் முண்டம், காசியிலே தண்டம், கயாவிலே பிண்டம் என்று சொல்லுவார்கள். எனக்கு பின்னால் பாருங்கள் பெரிய பாலத்தை பார்ப்பீங்க. அது கீழே மிதக்கக்கூடிய உருளைகள், பெரிய பெரிய மிதக்கும் உருளைகள். அதில் இந்திய இராணுவத்தால் ரப்பர் உருளைகள் அமைக்கப்பட்டு அதில் காற்று அடைக்கப்பட்டு அதற்கு மேலே பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எனக்கு 12 பாலங்களுக்கு மேலே நானே நடந்து போயிருக்கேன். இந்த பாலத்தை 2 கரைகளையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பாலமாக இவை இருக்கின்றன. அதுக்கு மாத்திரமில்லை, இங்கே பிண்ட தர்ப்பணம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா மகாவிஷ்ணுனுடைய சிறு சிறு வாயாக இந்த பகுதி இருக்கிறது திரிவேணி சங்கமம். நான் நீராடக்கூடிய காட்சியை பாருங்கள். தண்ணி நல்ல சின்ன சதியமாக இருக்கிறது. நான் பிடித்து நீராடுவதற்காக அந்த ஆரஞ்சும் ப்ளூவும் கலந்துருக்கக்கூடிய இந்த மிதக்கக்கூடிய உருளைகளை 2 பகுதி நதியினுடைய 2 கரைகளிலும் பக்கத்துலேயுமே அமைத்திருக்கிறாங்க. அரண் போல் அமைத்திருக்கிறாங்க. அந்த பக்கம் தண்ணீருடைய இழுவை மிக அதிகமாக இருப்பதனால நம்ம சேஃப்டியாக பாதுகாப்பாக குளிப்பதற்காக அவங்க அப்படி சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு குப்பையை பார்க்க முடியல. நமக்கு பின்னாடி படகுல துப்புரவு பணியாளர்கள் கையில் வலை மாதிரி வச்சு குப்பைகள் அள்ளிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி காவல்துறையினரும் அந்த மிதக்கும் உருளைகள் மேலே நடந்து போய் அங்கங்கே இருந்து கண்காணிக்கிறார்கள். அதனால தான் செயின் ஸ்நாச்சிங் மாதிரி எந்த சம்பவங்களுமே இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய ஒருமைப்பாட்டுக்கு முக்கியமான ஒரு இடம் ராமேஸ்வரத்தில் நம்ம குளித்து விட்டு நம்ம அங்கேருந்து அக்னி தீர்த்த கடற்கரையிலேருந்து மணல் எடுத்து வருகிறோம். அதை இங்கே சிவபூஜை செய்து திரிவேணி சங்கமத்தில் கரைக்க வேண்டும் என்று ஒரு சாஸ்திரம் வைக்கிறதுக்காக மணல் எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே பிண்ட தர்ப்பணத்துக்கு பாதி வரைக்கும் முக்கியத்துவம் தெரியவில்லை. நீராடும் பொழுது பாருங்கள் 2 ஆடைகள் அணிந்து கொண்டு நீராடுகிறேன். பொதுவாக ஒற்றை ஆடையில் எதுவுமே செய்யக்கூடாது. தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கிறது. தலையெல்லாம் அப்படியே குத்துது. அவ்வளோ சில்னஸ்ஸு.
நான் அதனால தான் நிதானமாக நீராடி கொண்டிருக்கிறேன். பொதுவாக இந்த உத்தரப்பிரதேசத்துக்காரங்க 17 முங்கு போடுகிறார்கள். நம்ம 9 முங்கு, 11 முங்கு, 21 முங்கு, 32 முங்கு என்று போடலாம். அங்கே சூரிய பகவான் அங்கே வந்திருக்காரு. சூரியனை சாட்சியாக வைத்துக்கொண்டு இந்த நீராடல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மிகவும் ஒரு அற்புதமாக இருக்கிறது. நான் போன கும்பமேளாவுக்கு வந்து நீராடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அந்த முறை இதை விட தண்ணி கலங்கலாக இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த அளவு கலங்கல் இல்லை, தெளிவாக இருக்கிறது. ஓட்டமும் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு சிறப்பாக இருக்கிறது. அடுத்து இந்த பிண்ட தர்ப்பணத்தை பற்றி மக்களுக்கு அந்த அளவுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கோடிக்கணக்கானவே வருகிறார்கள். ஆனால் பிண்ட தர்ப்பணம் கொடுக்குற பண்டாக்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் சொற்பமாகத்தான் இருக்கிறது. இந்த போன முறை வந்தபொழுது நாட்டுக்கோட்டை செட்டியார் மடத்தில் அந்த மேனேஜர் வந்து ஒரு பட்டாவை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அவர் ஒரு பைக்கில் ட்ரிபிள்ஸில் கூட்டிகிட்டு வந்து இங்கே நானும் என்னுடைய சகோதரரும் பிண்ட தர்ப்பணம் செய்தோம். ஆனால் இந்த முறை இருக்கக்கூடிய மேனேஜர் வந்து அதுக்கெலாம் ஏற்பாடு பண்ண வாய்ப்பில்லை, நீங்களே பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. நான் இங்கே வந்து 1 மணி நேரமாக சுற்றி யார் நல்ல மந்திரம் சொல்கிறான்னு பார்த்து ஒரு பண்டா ஒரு 5000 கண்டுபிடித்திருக்கோம். அவர் நல்ல சிறப்பாக செய்தார். இங்கே பொதுவாக கோதுமை மாவில் தான் எள்ளு போட்டு பிண்டம் செய்வாங்க. ஏன்னா இவர் நமக்காக அரிசி மாவு கொடுத்து அந்த பிண்டத்தை அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த மந்திரங்கள்லாம் நல்லா தெளிவாக சொன்னார். நம்ம அந்த முன்னோர்களுக்கு வந்து இந்த முக்கியமான தீர்த்த கரையில் முக்கியமான தினத்தில் பிண்ட தர்ப்பணம் செய்ய வாய்ப்பு கொடுத்தமைக்காக இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த காற்று அடித்து கொண்டு இருக்கிறது. அங்கே பத்தி தூபம் தீபம்லாம் வச்சு பிண்டத்துக்கு நம்ம பூஜை செய்கிறோம். அது அதே மாதிரி அங்கே பூக்கள்லாம் விற்கிறாங்க. அதை தெய்வத்தையும் பண்ணுவதற்குன்னு சிறு சிறு சீனி உருண்டை மாதிரி மிட்டாய் வைக்கிறார்கள். அதெல்லாம் பற்றி பயன்படுத்திக்கிறோம். எனக்கு பின்னால் நீங்கள் பாருங்கள், துப்புரவு தொழிலாளர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அங்கே வந்து கரெக்டாக. ஏன்னா அவங்க வந்து உடனுக்குடன் குப்பை விழுந்ததுன்னா உடனே சுத்தம் பண்ணிடுறாங்க. அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு தொப்பி வச்சுருக்காரு பாருங்கள். இப்படி 15000 பேர் இருக்கிறார்கள். அதுமாதிரி ஒரு சில பெண்களும் வந்து இங்கே வந்து ஆர்வத்தோடு பிண்ட தர்ப்பணம் செய்வதை நான் பார்க்குறேன். நல்லா சுத்தமாக இருக்கிறது. இங்கே வந்து பிண்ட தர்ப்பணம் செய்ய வேண்டும், முன்னோர்களை நினைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்களெல்லாம் தீர வேண்டும் என்று திரிவேணி சங்கமத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும், இங்கே சிவபூஜை செய்ய வேண்டும். இதுதான் இங்கே முக்கியமானது. இங்கே நானும் என்னுடைய சகோதரர் வந்திருக்கேன். நானும் சகோதரரும் இங்கே பிண்ட தர்ப்பணம் செய்து திரிவேணி சங்கமத்தில் பிண்டங்களை எல்லாம் கரைப்பதற்காக அவர் மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த ஐயரை பாருங்கள், அவருக்கு தெரிந்த இந்தியில் நமக்கு சொல்லி அழகாக அவர் இந்த தர்ப்பணத்தை செய்கிறார். அது சின்சியராக அவங்க செய்கிறாங்க. அதுக்கு நம்ம நல்லா இருக்கிறது. சூரியனுடைய சாட்சியாக வச்சு அவர் பிண்ட தர்ப்பணம் செய்கிறார். அப்புறம் கங்கா வந்து இங்கே மந்திரங்களே முக்கியம் இல்லை. திரிவேணி சங்கம கரையில் நீங்கள் கரைச்சா போதும் சொல்ல. மூர்த்தி தலம் தீர்த்தம்பாங்க. இந்த இடத்துல வந்து இந்த மூர்த்தியெல்லாம் முக்கியம் இல்லை, தீர்த்தம்தான் முக்கியம். தீர்த்தம்னா தீர்த்தத்தை வச்சு தான் இந்த தலம் இருக்கிறது. இங்கே பெரிய கோயிலெல்லாம் கிடையாது. ஒரு அனுமான் கோயில் இருக்கிறது. காஞ்சி மடத்தில் இந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய மும்மூர்த்திகளுடைய கோயில் ஒன்று இந்த சங்கத்தில் இருக்குது. மற்றபடி இங்கே வந்து தீர்த்தம் தான் மிக சிறப்பு. தீர்த்தம் ஆடுவது மாத்திரம்தான் இந்த தலத்தினுடைய மிகச்சிறப்பு. இதுக்கு முன்பு அலகாபாத்னு அழைக்கப்பட்டது. இப்போ வந்து பிரயாக்ராஜ்னு பேரை மாற்றியிருக்கிறார்கள். நம்முடைய இந்த பிண்ட தர்ப்பணத்தை நீங்கள் பொறுங்க பாருங்கள். இந்த எத்தனையோ மக்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு பின்னால் ராஜஸ்தானை சேர்ந்த மக்கள் நினைக்கிறேன். ராஜஸ்தான் மாதிரி தான் தெரியுது இருக்கிறார்கள். விதவிதமான சிறு வியாபாரிகள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் காவி உடை அணிந்த மக்கள், ஒரு பக்கம் பேண்ட் ஷர்ட் போட்ட மக்கள், அதுக்கு பின்னால் அல்ட்ரா மாடர்னாக ஷார்ட்ஸ் அணிந்து கொண்டு போகின்ற பெண்கள் என்று விதவிதமான மனிதர்கள், விதவிதமான கலாச்சாரங்கள். ஆனால் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், மகா கும்பமேளாவில் நீராட வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நோக்கம்தான் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், விதவிதமாக குஜராத்திய பெண்கள் எனக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நான் சகோதரர் என்னுடைய தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய வழக்கறிஞரும் நண்பர் மூவரும் சேர்ந்து சிவபூஜை செய்கிறோம். அங்கே கொண்டு வந்த மண்ணை சிவபூஜை செய்து ஆற்றிலே கரைத்தோம். அப்புறம் சாதுக்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இவங்க வந்து நாகா பாபாக்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாத்திரம்தான் வருவார்கள். நீங்களும் மானசீகமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.